ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வு பெற போகிறவர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இன்னும் 12 மாதங்களில் ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி. அத்தகைய ஊழியர்களுக்காக ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் நலத்துறையானது ஓய்வு பெறும் ஊழியர்களின் பணியமர்த்தல் செயல்முறைக்கு உதவும் வகையில் ஓய்வூதியத்திற்கு முந்தைய ஆலோசனை பட்டறைகளை ஏற்பாடு செய்ய உள்ளது. இந்திய அரசின் ஓய்வு பெறும் ஊழியர்களின் நலனுக்காக இந்த பயிலரங்கம் நடத்தப்படுகிறது. பணி ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு உதவி செய்யவும் வசதி செய்யவும் பவிஷ்யா போர்ட்டல், ஒருங்கிணைந்த ஓய்வூதியதாரர்கள் போர்ட்டல், ஓய்வூதிய பலன்கள், குடும்ப ஓய்வூதியம் போன்றவை, CGHS, வருமான வரி விதிகள், அனுபவ விதிகள் குறித்து தனித்தனி அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று பணியாளர் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் லைஃப் சான்றிதழ், முதலீட்டு முறைகள் மற்றும் வாய்ப்புகள். இந்த அமர்வுகள் மூலம் ஓய்வு பெறும் மத்திய ஊழியர்களுக்கு பின்பற்ற வேண்டிய செயல்முறைகள் மற்றும் பணி ஓய்வுக்கு முன் நிரப்ப வேண்டிய படிவங்கள் மற்றும் ஓய்வுக்கு பிறகு அவர்கள் பெறும் பலன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகளில் உள்ள SBI, PNB, பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் ICICI வங்கியை ஆகியவை ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கான இந்த பயிலரங்கில் பங்கேற்கும். இதில் இந்த வங்கிகள் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான வங்கி சேவைகள் குறித்த தகவல்களை ஓய்வு பெறும் ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். மார்ச் 5, 2024 அன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இந்த பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 12 மாதங்களில் ஓய்வு பெறும் 300 மத்திய ஊழியர்கள் இந்த பயிலரங்கில் பங்கேற்பார்கள் என்று நம்பப்படுகிறது. மத்திய பணியாளர்கள் இந்த பயிலரங்கு மூலம் பெரிதும் பயனடைவார்கள் என பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.